மக்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், நம்ம அதில் என்னென்ன தப்பு பண்ணுறோம், அந்த தப்பை நம்ம எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு. சரியா? நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாட்டையடி யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு ஒன்று என் பையன் ஆரம்பிச்சு கொடுத்தான். அதில் வந்து நான் சமையல் குறிப்பு இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகலை. அது எனக்கு தெரியல. கொஞ்சம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரையும் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நான் வந்து இந்த ரோட்டோரத்தில் பிரியாணி கடை போட்டிருக்கேன். இந்த டைமில் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொன்று செய்யும்போது வைக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, சரி நாமளும் தான் இது மாதிரி அகெயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த சாட்டையடியே போட்டுகிட்டே இருந்தேன். போடும்போது என்னென்னா, இந்த யாருடைய ஷார்ட்ஸையாவது அந்த போடுவாங்கல்ல, அதை எடுப்பேன். அந்த ஷார்ட்ஸில் அப்படியே ஒரு பொம்மை கிம்மை எதையாவது ஒன்று வச்சு சும்மா போட்டு விட்ருவேன். இவ்வளோ தான் தெரியும், நமக்கு அதுக்கு மேலே தெரியாது. என் பையன் எந்த ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கானோ அதை மட்டும் தான் செய்வேன். இப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி என் பையன்ட்ட சொன்னேன், இப்போ எனக்கு என்னமோ அதில் வந்து 2-3 வாட்டி என்ன ஆச்சுன்னா காப்பிரைட் வந்துச்சு. அப்போ அதில் வியூஸே போகாமல் இருந்துச்சு. அப்போ என் பையன்ட்ட என்ன சொன்னேன், எனக்கு இன்னொரு இது ஆரம்பிச்சு கொடுன்னு சொன்னேன். அவன் இன்னொன்று ஆரம்பிச்சு கொடுத்தான். அது பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிச்ச நேரமோ என்னவோ தெரியல, மக்களே டகன்ட்டு ஒரு 8000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே வந்துருச்சு. ஆனால் அதுக்கு மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண சொன்னாங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தையாக கேட்போம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லுவாங்க. யார்கிட்ட தான் நமக்கு கேட்கணுன்னே ஒரு இது இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணேன், சும்மாவே இருக்காமல் நானாக ஒரு இது ஆரம்பிப்போன்னு சொல்லி, அப்போ அந்த தாவைக்கா ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில் இது ஆரம்பிப்போன்னு சொல்லி ட்வின் பேடுன்னு சொல்லி ஒரு இதை போட்டு சும்மா பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் ஜாதகம் ஜோசியம்னு இஷ்டத்துக்கு போட்டு கண்ணா பின்னான்னு போய் டகடகன்னு சப்ஸ்கிரைபர் ஏறுது. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சிரிப்பு. ஆகா, இப்படிலாமா கூட ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டக்குன்னு பார்த்தா 4000 வாட்சவர் வந்துருச்சு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி ஓகே பண்ணிடலான்னு சொல்லி அப்ளை பண்ணால் அதுலேயே அதே மாதிரி வந்துருச்சு. ஃபுல்லாக நீங்கள் போட்டுருக்கிறது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட்டு, நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணுங்கன்னு. அப்படியே சோர்வாயிடுச்சு. என்னடா இது, நமக்கு ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, அப்புறம் திருப்பி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இது ரீயூஸ்டு கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து அழிச்சிருங்கன்றாங்க. அழிச்சிட்டா என்ன ஆகுதுன்னா, நமக்கு அடுத்து வியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ வந்து நமக்கு லைவ்ல அப்போ வந்துட்டு இருக்கும்போது சந்திரன் ஒரு தம்பி வந்தான். அவன் என்ன சொன்னான்னா, அக்கா நீங்கள் வந்து டக்குன்னு டெலிட் பண்ணாங்க, நம்ம பண்ணுற தப்பு அதுதான், அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரைவேட் பண்ணிடுங்க அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லி அவ்வளோ வீடியோவையும் ப்ரைவேட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருந்தேன். லைவ் போட ஆரம்பித்தேன், சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அகெயின் நமக்கு வந்து வாட்ச் அவர் ஓகேவாயிடுச்சு. இது பண்ணலாமா வேண்டாமா என்ன செய்யன்னு சொல்லி பார்க்கும்போது அவ்வளோ இதையும் அழிச்சிட்டேன். எல்லா வீடியோவையும் அழிச்சிட்டு, நம்ம அந்த சொன்னதுக்கு பிறகு ஒரு வீடியோ இருக்கும்ல, அதை மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளோத்தையும் அழிச்சிட்டேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணுவேன் அப்படின்னா, லைவ் போடும்போது மக்களே நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் சரியா, லைவ் நான் போடும்போது இந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓட விட்டுருவேன். ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து அதில் இந்த வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி விட்டு ஓட விட்டுருவேன். அது வந்து ஓடக்கூடாதான். அது ஓடினா திருப்பியும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வருமா, 90 சரியா, அதுவும் ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் சரி பண்ணிடணும். அப்புறம் இந்த அரசியல்வாதிங்க இந்த ஃபோட்டோஸு அதெல்லாம் வைக்கும்போது காப்பிரைட் ஆகுது. அதுக்கு ஒரு ஆப்பில் போய் தான் செட் பண்ணணும். இப்படி எல்லாமே மாற்றி எல்லாம் குழப்பி இருந்ததுனால எனக்கு திருப்பி ஒரு சகோதரி நட்பு கிடச்சிது. யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி நட்பு கிடச்சிது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் ஐடியெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்களே மேனேஜ் பண்ணிப்போன்னு சொல்லி. கடைசியில் அந்த பொண்ணு என்ன சொன்னால், நீங்கள் அப்படிலாம் வேண்டாமா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அது இப்படி போங்க அப்படி போங்கன்னாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கிளியராகவே சொல்ல மாட்டாங்க யாருமே. அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமுக்கும் இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கம்பாங்க, நம்ம அதை கொடுக்கணும். கடைசியில் நானே எல்லாத்தையும் நமக்கு மைண்டுக்கு படும்ல, இதை அழிச்சிடணும்னு சொல்லி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஒரு 1 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துருச்சு. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுமா மக்களே, அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் யாருமே இல்லை, இந்த மாதிரி பண்ணும்போது யூடியூப்பில் பண்ணும்போது ரீயூஸ்டு கண்டென்ட் போடாதீங்க, அடுத்தவங்க கண்டென்ட் போடாதீங்க, உங்கள் ஓன் வாய்ஸை வச்சு போடுங்க. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் சரிங்களா. கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆல், தேங்க்யூ.